கடவுளுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா? கடவுளும் தண்ணீரும் ஒன்று என்று சொல்லலாம். தண்ணீர் திரவப் பொருள், அதே நேரம் உறைந்துவிட்டால் திடப்பொருள், கொதிநிலையில் வாயுப்பொருள். கடவுளும் ஏறக்குறைய அப்படித்தான். அவருக்கு உருவம் இருக்கிறது, உருவம் இல்லாமலும் இருக்கிறார். அதே நேரம் உண்டு இல்லை என உறுதியிட்டு கூற முடியாத அருவுருவ நிலையிலும் இருக்கிறார். இது சற்று குழம்புகிற விஷயம்தான். ஆனால் உணர்வுகளை கூர்மைப்படுத்தி சிந்தித்தால் எளிமையாக புரிகின்ற விஷயமாகவும் இருக்கின்றது. முதலில் கடவுள் உருவ நிலையில் எப்படி இருக்கிறார் என்பதை பார்ப்போம். களிமண் இருக்கிறது. அதை உருட்டி பொம்மை செய்தால் அதன் பேர் பொம்மை. பானை என பெயர் மாறினாலும் அது களிமண்தான். அதே போன்றுதான் பரபிரம்மம் ஆகிய கடவுள் தனது மாயா சக்தியால் ருத்ரன், பிரம்மா, திருமால், பார்வதி என பல்வேறு வடிவங்களில் தோன்றி பக்தர்களுக்கு அருள் செய்கிறார். நான் தீவிரமான இயேசுநாதரை தொழுகிறேன் என வைத்து கொள்ளுங்கள். கடவுள் எனக்கு காட்சி கொடுக்க விரும்பினால் இயேசுநாதர் வடிவாகவே தோன்றுவார். இதே ரிக்வேதம் மிக அழகாகச் சொல்கிறது. இயேசும் சத் விப்ரா பஹிதா வதந்தி என்று. அதாவது ஒன்றான மெய்ப்பொருளை ஞானிகள் பலவாறு அழைக்கிறார்கள் என்பது இதன் பொருள். பக்தி நிலையில் நாம் விரும்புகின்ற வடிவத்தில் காட்சி தரும் இறைவன் நாம் பக்குவம் பெற்று ஞான நிலைக்கு செல்லும் போது அருவுருவ நிலையில் தெரிகிறார். அதாவது கடவுளின் இரண்டாவது நிலை இதுவாகும். ஒளியாக, ஜோதி பிழம்பாக இந்த நிலையை சொல்லலாம். இதை உருவகப்படுத்தி காட்டுவதுதான் சிவலிங்கம், திருவிளக்கு போன்றவைகள். ஞானம், சமாதி, அதாவது ஞானம், முக்தி, சமாதி நிலைக்கு பக்தன் செல்லும்போது நிர்குண வடிவில், அதாவது உருவமற்ற மூன்றாவது நிலையில் கடவுள் தன்னை உணர்த்துகிறார். இதை நமது சாஸ்திரங்கள் உண்மையான நிலை என்ற பொருளில் சுயம்பு நிலை என்றும், குணங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கும் என்றும் அழைக்கின்றது. கடவுளின் இந்த நிலையை சச்சிதானந்த பெருநிலை என ஞானிகள் சொல்கிறார்கள். சத் என்றால் எந்த காலத்திலேயும் எந்த இடத்திலேயும் நிறைந்து மாறாமல் அழியாமல் நிற்கும் உண்மை பொருள் என்பதாகும். சித் என்றால் எல்லாவற்றையும் அறியும், அறிந்து கொண்ட பேரறிவு என்பதாகும். ஆனந்தம் என்றால் எப்போதும் அழியாத இன்பம் என்பதாகும். அதாவது கடவுள் உண்மையாகவும் அறிவாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறார் என்பதே சச்சிதானந்தம் என்ற வார்த்தை நமக்கு காட்டுவதாகும். தண்ணீரை அருவுருவ நிலை என்றால் பக்தி என்ற காற்று குளிர்விக்கும் போது பனிக்கட்டி என்ற உருவ நிலையை அடைகிறது. ஞான அக்னி சுட்டெரிக்கும் போது உருவம் உருகி ஆவியாகி அருவுருவ நிலை எனலாம். தண்ணீர்தான் உலகுக்கு மூலம் என்பது போல் கடவுள்தான் அனைத்திற்கும் மூலம் என்பதை உணர்த்த தண்ணீரையும் தன்னையும் ஒன்றாக வைத்துள்ளான் கடவுள். நன்றி, வணக்கம்.